ஆயுதங்கள் ஆயுதங்கள் நான் பார்க்கும்போது நான் கண்ணில் மறந்து விட்டதுனால இவங்க 2 பேரும் வாசல்ல நின்றதுனால நான் வெளியே வர்றதுக்குள்ள அவன் என்ன சொன்னான்? கடைசி அவனை சொல்லிட்டு போனா என்ன சொன்னான்? அது நம்ம காவல்துறை விசாரணை இருக்கு, அதில் விசாரணையில் அது தெரியும். தகவல் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அதுதான் அந்த ஆளை பத்தி பண்ணாங்க, இல்ல சும்மா இருக்க மாட்டீங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்கள எதுக்காங்க? இல்ல அது நம்ம கேமரால அது பதிவான ஆடியோ இருக்கு, உள்ள கேமரா தான். அதை நம்ம இல்ல நான் மேயர் போடுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். அது நம்ம அரசியல்ல உள்நோக்கத்துல ஏதோ ஒரு செயல்படக்கூடிய இடத்துல பெயர் சொல்றது காதல நமக்கு சரியா விழல. ஆனா உள்ள கேமரால யார் பேரை சொன்னாங்க, கேமரா ரெக்கார்டு இருக்கு, அதுக்குள்ளதை காவல்துறை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. பிரச்சனைன்னு சொல்லும்போது அது படிப்படியாக நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கோம். அதில் சில இடையூறுகள், சில நிர்வாக பிரச்சனைகள்லாம் 1-2 இருக்கத்தான் செய்யும். ஆமாம், நம்ம யாருன்னு குறிப்பிட்டு ஓப்பனா சொல்றேன். 42 ஏக்கருக்கான அந்த வீட்டுமனை பட்டாக்கான அங்கீகாரம் கொடுக்கல, அந்த இஷ்யூன்னு காவல்துறை மத்தியில சொல்றாங்க. அது உண்மையிலேயே அதான் நரசிங்க கோப்பு என்கிட்ட வரல. ஆனா அது வெளிவட்டாரத்துல பரபரப்பா செய்தி ஓடிட்டு இருக்க ஃபைல் இன்னும் இது வரைக்கும் என் கோப்பு அந்த இஷ்யூ அதுல இருக்கலாம் சொல்லி காவல்துறை சந்தேகப்படுறாங்க. அப்படி இருக்குமா? அதுல கோப்பு ஃபைல் இன்னும் என் டேபிளுக்கு வரல. வந்தாதான் நான் யாரு என்கிட்ட ஏதாட்டும் இந்த கோப்பு விஷயமோ பேசவோ இல்லை ஏதாட்டும் இந்த மாதிரி மேட்ருக்கோ அப்படிங்கும்போது நம்ம வெளிப்படைத்தன்மையா சொல்ல முடியும். கோப்பு என்கிட்ட வரலன்னா ஃபைல் கீழே தான் இருக்கு. அந்த இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்ல நம்ம எதுன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு. காவல்துறைக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? காவல்துறைக்கு நீங்க சொன்ன எதனால இந்த பிரச்சனை வந்து எப்படி சொல்லியிருக்கீங்க? இல்ல அச்சுறுத்தல் எனக்கு ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலை நெருக்கடியில் அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய தலைமைக்கும் நான் அதை தெரியப்படுத்தியிருக்கிறேன். யார் என்றுங்கிற ஒரு அச்சுறுத்தல் தெரியப்படுத்தியிருக்கிறேன். தலைமைக்கு நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கோம். என்ன இப்படி சூழ்நிலை எனக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு பர்டிகுலராக மேயரை நான் போட தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று தான். நீங்கள் அந்த பையன் முடி நிறைய இருக்கிற பையன் தான் மேலே ஏறி ஒரு பையன் செவத்த பைக்கில் நின்றுட்டான், ஒரு ஆள் எக்ஸல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய மருமகனுடைய கவனத்துக்கு வந்துச்சு. மற்றது நம்ம கேமராவில் பதிவாயிருக்குங்கும் போது அதை ஃபுட்டேஜை எடுத்து காவல்துறை விசாரணை நடக்கும். இல்லை அது நம்ம அந்த நோக்கத்தில் இல்லை. நான் உங்களுக்கான பாதுகாப்பு இருக்குல்ல, நீங்க சாதாரண இல்ல மேயருக்கான பாதுகாப்பு மாநகராட்சி கொடுத்தாலும் தமிழக காவல்துறை கொடுத்தாலும் அது ஓப்பனா சொல்லிட வேண்டியதானே? இல்ல நம்ம பொதுவா நம்ம சொல்ல முடியாது. வந்தவங்க என்ன சொன்னாங்க? வந்தவங்க மூலியமா கேட்டாதான் அது உண்மை நமக்கு தெரியும். அது நம்ம உள்ள சில ஃபைல்கள் கோப்புகள் எனக்கு போட்டு கொடுங்க, செஞ்சு கொடுங்க அப்படிங்கும்போது நான் சட்டத்துக்கு பூர்வமாக நம்ம செய்ய மாட்டோம். எந்த கோப்பு எடுத்தாலும் சரி நான் நேர ஆய்வு செய்து அது என் மனசுக்கு திருப்தியாக இருந்து அந்த கோப்புகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் இது வரைக்கும் நம்ம 23 மாத காலமாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி இல்லாத நேரம் அப்படிங்கும்போது இப்போ ஓவர் நமக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது. அது காவல்துறை நண்பர்கள் நான் தீவிர விசாரணை பண்ணிடுறோம். இப்போ இன்னைக்கு இந்த நபர் யாருன்னு அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் எடுத்துட்டாங்கன்னா அது மூலயமா யார் அனுப்புனா யார் என்னன்னு அது மூலயமா நமக்கு உண்மை வெளியே வரும் என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.